ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிம்பிளாக ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி தாங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கிற ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நான் அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. நான் நல்லா பழுத்த தக்காளியை 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாப்பொடி. நம்ம ஏற்கனவே ஒரு மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாப்பொடி. உரப்பை பார்த்துட்டு வேணால் நம்ம அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறீங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்களேன், நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த பேன் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. நம்ம நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால தான் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். சாதாரண நீங்கள் எந்த எண்ணெயில் தாளிப்பீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஊற்றின எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு. இப்போ போட்டு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு பொரியுதுங்க நல்லா. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு வத்தல். இதில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோங்க இந்த எண்ணெயில். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை நான் அது பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம்னாலும் கொதித்து நமக்கு இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போய் கிடைக்கணுங்க. நல்லா கொதிக்கட்டும் நமக்கு இது. இப்போ நமக்கு இப்போ தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் மேலே இருக்கிற இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா இதாகி கிடைக்கட்டுங்க. அந்தளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கிறணும். பாருங்களேன், நல்லா கதாபுதான் கொதிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்படின்னா தான் நமக்கு பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும். இதில் தக்காளியுடைய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க. இந்த அளவுக்குனால நமக்கு சட்னி வேணுங்க. இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். அடுப்பை அமுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிறேன். அடுப்பையே நான் அமுத்திக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.